ஹே காய்ஸ், 500 வருடங்களுக்கும் மேலே பழமையான ஒரு புக்கு. இப்போ வரைக்கும் இந்த புக்கை யார் எழுதினதுன்னு தெரியல, எதுக்காக எழுதப்பட்டுச்சுன்னு தெரியல, ஏன் இந்த புக்கை எந்த மொழியில் எழுதியிருக்காங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை இந்த புக்கை ஏலியன்ஸ் எழுதியிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் ஏற்படுத்துது. ஏன்னா இந்த புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ், எழுத்துக்கள் எல்லாமே அப்படிதான் புரியாத மாதிரி இருக்கு. புரியாத எழுத்துக்கள், புரியாத படங்கள், எப்படி இவ்வளோ குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த புக்கை புரிஞ்சுக்க நிறைய பேர் முயற்சியும் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. அதுதான் த வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட்னு சொல்லப்படக்கூடிய புத்தகம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி ஆரம்பித்த இடம் இட்டாலியில் இருக்கக்கூடிய ஜெய்சூட் லைப்ரரியில தான். அங்கே இருந்து தான் பாலிஷ் புக் டீலரான வில்ஃப்ரிட் வாய்னிச் இந்த புக்கை வாங்குறாரு. இவர் இந்த மாதிரியான பழமையான புத்தகங்களை வாங்கி வித்துட்டு இருக்காரு. அதுக்காக அவர் ஒரு ஷாப்பும் வச்சிருக்காரு. இந்த புக்குக்கு பெயர் தெரியாததுனால பின்னாடி அவரோட பெயரையே இந்த புக்குக்கு வைக்கிறாங்க. அதுதான் த வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட். 1930ல வில்ஃப்ரிட் வாய்னிச் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த புக்கை ஏல் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய லைப்ரரியில தான் வச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த புக் அங்கதான் இருக்கு. இந்த புத்தகம் ஒண்ணுமே புரியாத அளவுக்கு தான் இருக்கு. இந்த புக்ல இருக்க ஒவ்வொரு எழுத்தும் 3 சென்டிமீட்டர் சைஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் இந்த புக்ல 1,70,000 லெட்டர்ஸ் இருக்கணும். எல்லா லெட்டர்ஸுமே நீட்டா ஒரே சைஸ்ல இருக்க மாதிரி எழுதியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்க மாதிரி எழுதியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த புக்ல எழுதப்பட்டிருக்க மொழி என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. இந்த புக்ல இருக்க சென்டென்ஸ் எல்லாமே லெஃப்ட் டு ரைட் எழுதி இருக்காங்க. பேராகிராஃபாவும் டிவைட் பண்ணி இருக்காங்க. இந்த புக்ல நிறைய டயக்ராம்ஸும் இருக்கு. செடிகள் மாதிரியான டயக்ராம்ஸ், மனிதர்கள் மாதிரியான டயக்ராம்ஸ், அப்புறம் ஜாமெட்ரிக் ஷேப்ஸும் இது எல்லாமே இருக்கு. இந்த புக்ல இருக்கக்கூடிய செடிகளோட டயக்ராம் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய செடிகளை கம்பைன் பண்ணி இல்லாத ஒரு செடியை உருவாக்கி வரைஞ்ச மாதிரி தான் இருக்கு. இந்த புக்கு 15th செஞ்சுரிக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக்ல மொத்தம் 240 பேஜஸ் இருக்கு. இந்த புக்கோட சில பேஜஸ் மிஸ் ஆகி இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த புக்கை ஆராய்ச்சி பண்ணினவங்க நிறைய சீக்ரெட் மெசேஜஸ் இந்த புக்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புக்கை பார்க்கும் போதே நிறைய டயக்ராம்ஸோட ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா எதுவுமே பண்ண முடியல. இந்த புக் ஒருவேளை பழங்காலத்துல வாழ்ந்த மனிதர்களோட மொழியில எழுதப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புக்ல இருக்கக்கூடிய செடிகளுடைய உருவங்கள் மாதிரி உண்மையாவே எந்த செடியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புக்ல இருக்க டயக்ராம்ஸ் அப்படிதான் இருக்கு. இந்த புக்ல இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய எது கூடயுமே மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை. அதனால இந்த புக்கை ஏலியன்ஸ் எழுதி இருப்பாங்களோ அப்படிங்கிற கொஸ்டினையும் கொடுக்குது. இந்த புக்ல இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் எல்லாமே பெயிண்ட்னால கலர் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய போலரைஸ்டு லைட் மைக்ரோஸ்கோப் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பென் அதில் இருக்க கலர்ஸையும் சொல்றாங்க. இது எல்லாமே குயில் பென்னாலையும் அயன்கால் இங்க்னாலையும் எழுதப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புக்ல ப்ளூ, ஒயிட், கிரீன், ரெட், ப்ரௌன் மாதிரியான கலர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒயிட் கலர் வர வைக்கிறதுக்காக எக் ஒயிட் கூட கால்சியம் கார்பனேட்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுது. இது மாதிரி எல்லா கலரையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புக்ல மொத்தம் 6 செக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரியுது. பயாலஜி, ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ராலஜி பத்தி எல்லாம் இந்த புக்ல எழுதியிருக்காங்கன்னு அதுல இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் வச்சு சொல்றாங்க. இந்த புக் 1400 காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கலாம்னு ரேடியோ கார்பன் டேட்டிங்ல சொல்றாங்க. இந்த புக்ல கிட்டத்தட்ட 20ல இருந்து 30 டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த புக்ல செடிகளை பத்தின நிறைய குறிப்புகள் இருக்கிறதுனால இது ஒருவேளை செடிகள் பத்தின கைடா கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த புக்கை பத்தி நிறைய தியரி சொல்லப்படுது. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த புக்கு ஒருவேளை சைஃபர் கோட்ல எழுதி இருப்பாங்க. அதனால தான் யாருனாலையுமே இதை கண்டுபிடிக்க முடியாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ்ல இருக்க கிரிப்டோகிராஃபர்ஸ் கூட இந்த புக்ல இருக்க கோடை கிராக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்கனாலையும் இதை கண்டுபிடிக்க முடியல. அதனால இந்த புக்கை கிரிப்டோகிராஃபில மாஸ்டரா இருந்த ஒருத்தங்க எழுதி இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த புக் மொத்தமே ஒருத்தர் கிரியேட் பண்ண லாங்குவேஜ்ல எழுதி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த புக்ல நிறைய கண்டுபிடிக்க முடியாத டயக்ராம்ஸ், லெட்டர்ஸ், அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய செடிகளோட உருவங்கள் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய செடிகளோட உருவங்களோட மேட்ச் ஆகாம இருக்கனால ஒருவேளை இது மனிதர்கள் இல்லாம வேற யாராச்சும், அதாவது ஏலியன்ஸ் மாதிரியானவங்கனால எழுதப்பட்டிருக்கலாம்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஆனா இதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. வில்ஃப்ரிட் வாய்னிச் இந்த புக்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய ஸ்காலர்ஸ், கிரிப்டோகிராஃபர்ஸ் கூடலாம் சேர்ந்து முயற்சி பண்ணி பார்க்குறாரு. ஆனா அவராலையும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அவரு 1930 அப்போ லங் கேன்சர்னால இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த புக் நிறைய புக் கலெக்டர்ஸ் கிட்ட, ஸ்காலர்ஸ் கிட்ட எல்லாம் இருக்கு.
அவரோட ஒய்ஃப் கிட்டையும் இந்த புக் கொஞ்ச நாள் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அமெரிக்கன் புக் டீலர் ஹான்ஸ் பி கிராஸ்னு சொல்லப்படக்கூடியவர் இந்த புக்கை வாங்கி ஏல் யூனிவர்சிட்டிக்கு டொனேட் பண்ணுறாரு. இப்போ வரைக்குமே இந்த புக் அங்கே தான் இருக்குது. எவ்வளோ முயற்சிகளுக்கு அப்புறமாவும் இந்த புக்கு எதுக்கு எழுதப்பட்டுச்சு, யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிஸ்ட்ரியாகவே தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.